கட்டுனா என்ன கசாப்பு கடையா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பேசுறாரு. ஸோ வந்து அவர் சொல்ல நோக்கம் வேற, தப்பா புரிஞ்சுகிட்டு ஒண்ணுமே தெரியாம அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாசிட்டிவான ஒரு விமர்சனம் வைக்கப்படுது இல்லையா? இல்ல முழுக்க முழுக்க வந்து அவர் வந்து ஒரு ஒரு கேஷுவலா ஒரு ஒரு ஜாலியா சொல்லப்பட்ட விஷயம். பெரிய பாய்ன்னு உங்கள சொல்றாங்களே, தெரியுமான்னோனே, பெரிய பாயா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறார். என்னைய அப்படிலாம் கூப்பிடுறாங்க அப்படிங்கிற மாரி சிரிக்கிறாரு. இனிமேல் கூப்பிட மாட்டோம் சார். இனிமேல் இருந்து பேர் கட்டு அப்படின்னு அந்த இன்டர்வியூ எடுக்கக்கூடிய டிடி பேசுறாங்க. கட்டுனா நான் கறிக்கடையா வச்சிருக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுறாரு. அப்ப கறிக்கடை தொழில்ங்கிறது தவறான தொழிலா? பாய்ங்கிற உங்க அடையாளத்தை மறைக்கிறீங்களா? அப்படின்னு ஒரு குரூப் பூந்து அடிக்க ஆரம்பிச்சாங்க. முழு வீடியோவும் பார்க்காம, அவர் சொன்ன வந்தத புரியாம, பாய்னா ஒரு மத ரீதியாக என்னை தனிமைப்படுத்துறீங்க, தனியா அடையாளப்படுத்துறீங்க. அது வேண்டாம்ப்பா. நான் ஒரு ரகுமான்னு கூப்பிடுங்க, ஒரு இசையமைப்பாளர்னு கூப்பிடுங்க, கம்போசர்னு கூப்பிடுங்க, இல்லாட்டி பிரதர்னு கூப்பிடுங்க, சகோதரன் எப்படியாவது கூப்பிடுங்க. உங்களுக்கு எதுவுமே கூப்பிடலனா கூட ரகுமான் மட்டும் கூட கூப்பிடுங்க. ஆனா நீங்க பாய்ங்கிற மத ரீதியாக அடையாளப்படுத்துறீங்க. அது வேண்டாம் அப்படிங்கிறத தான் அவர் சொல்ல வர்றாரு.